வணக்கம் நண்பர்களே. கரூர் பெருந்துயரம் நடந்த அந்த நேரலில், கூட்ட நெரிசல் நடந்த அந்த இடத்தில் அதிநவீன கேமராக்கள் ட்ரோன்களில் பொருத்தப்பட்டு அது ஜனநாயகன் படத்திற்காக ஷூட்டிங் நடத்தப்பட்டது அப்படிங்கிற செய்தி ஏற்கனவே வெளிவந்தது. இப்போ சிபிஐ விசாரணையிலையும் அதை விசாரிச்சிருக்காங்க. ஒரு பெருந்துயரத்தை, ஒரு படுகொலிகளை, உயிர்கள் பழிவாங்கும் படுகொலியை சினிமாவாக தயாரிப்பதற்கு, சினிமாவில் சேர்ப்பதற்கு காட்சிகள் எடுக்கப்பட்டதா? ஏனென்றால் அப்படி ஒரு பெருந்துயரம் நடக்கும்னு அந்த படக்குழுவுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், விஜய்க்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதை படக்காட்சியில் சேர்ப்பதற்காக, சினிமாவில் தான் நடிக்கும் ஜனநாயகன் படத்தில் அந்த காட்சிகளை இணைப்பதற்காக நவீன கேமராக்களை பொருத்தி படம் எடுக்கப்பட்டதாக சிபிஐயில் கூட விசாரித்ததாக ஒரு தகவல் உண்டு. இப்போ அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் நீக்கணும். ஏன்னா இது விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சிசிடிவியோ, கேமரா ஃபுட்டேஜில் இருக்க பகுதிகளையோ ஒரு திரைப்படமாக வெளிவந்தால் அது வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதால் அந்த காட்சிகளை நீக்கிய ஜனநாயகன் படம் தான் வெளிவரணும் அப்படின்னு சிபிஐயில் சொல்லப்பட்டதாக தகவல். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், மிக நீண்ட மௌனமாக இருந்து இந்த கூட்டணிக்குள்ளே, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வர்றதோ, பாஜகவை ஆதரிக்கிற மாதிரி நிலைப்பாட்டை எடுக்கிறதோ விஜய் தவிர்த்து வருகிறார் என்றால், ஜனநாயகன் படத்திற்கு வேறொன்றும் செய்ய வேண்டாம். ஏ அப்படிங்கிற அடல் சொல்லி அந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சுனாலே போதும். 17 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த படத்துக்கு வர முடியும். அப்போ 17 வயதுக்கு மேற்பட்டவர்கள், குறைந்தவர்களை தங்களோட கூட்டு வர முடியாது அப்படின்னா ஒரு குடும்பம் எப்படி இந்த படம் பார்க்க வராது. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னா, முதல் காட்சி, முதல் ஷோ, ஒரு டிக்கெட் 5000 ரூபா 10,000 ரூபாய்க்கு விற்கிற ஒரு ஹைப் இருக்கிற ஆள் தான் விஜய். அப்போ அந்த இடத்திற்கு ஒரு குடும்பம் வருது, தான் குடும்பத்தோடு போகணுன்னு நினைக்கிறவங்க அந்த காட்சிகளுக்கு போக மாட்டாங்க. அப்போ பெரியவங்க மட்டும் போகணுன்னு நினைக்கிறது என்ன பிள்ளைங்களை கூட்டாமல் நம்ம எதுக்கு போகணுன்னு கூட தவிர்த்தரலாம். இதை மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்குறது யார்? பாஜக நினைக்கும். இப்போ யார் இதில் மாட்டியிருக்காங்க? விஜய். ஏன் இந்த கரூர் சம்பவ நிகழ்ச்சிகளை உயர்தர கேமராக்களை கொண்டு படம் பிடித்து தன் ஜனநாயக படத்தில் சேர்த்தார்? அது ஒரு கொடூர வணிக எண்ணம் இல்லையா? ஒரு கொடூர வணிகம் இல்லையா? எதை நோக்கி இந்த உலகம் செல்கிறது என்பதில் நமக்கு மிகுந்த கவலை உண்டு. அதுவும் குறிப்பாக விஜய் போன்ற நடிகர்களிடம் இது போன்ற ஒரு நல்ல ஒரு சமூக சிந்தனைகளை எதிர்பார்க்கறது கூடாத காரியம். செய்யக்கூடாது. அவருக்கு நடித்த எந்த படத்திலையுமே சமூக சிந்தனையோடு நடித்த மாதிரி தெரியல. அப்புறம் ஹைப் பண்ணிக்குவார், அவர் வசூலை எகிருவார், அவர் சம்பளத்தை வாங்குறதுக்கு என்ன உண்டோ பண்ணிப்பார். இப்போ அதில் தான் சிக்கல் நீடிக்கிறது. ஸோ நீக்கப்பட்ட காட்சிகளோடு தான் ஜனநாயகன் படம் வெளியாகும்.